ஏ மங்கு, இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்த்துட்டு வரட்டா? சரி, நான் லைப்ரரியில் இருக்கேன். சரிடா. ஹாய் ஹாய் மச்சான். ஹாய்டா. ஹாய்டா. அட்வர்டைஸ்மெண்ட் கால். அட்வர்டைஸ்மெண்ட். ஹலோ. வணக்கம் சார். என் பேர் ரோசி. ரோசியா? சொல்லுங்க மேடம். நான் கூல் சம்மர் கேம்ப் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓகே. இந்த வாரத்துக்கான லக்கி டிரால உங்க நம்பர் விழுந்துருச்சு. என்னது? என் நம்பர் விழுந்துருச்சா? கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்க மேடம் ப்ளீஸ். சார், நம்பர் கீழே விழல, நம்பருக்கு பிரைஸ் விழுந்துருச்சுன்னு தான் சொன்னேன். நீங்க தான் இந்த வாரத்துக்கான லக்கியஸ்ட் பர்சன். ஓ, பிரைஸ் விழுந்திருக்கா? சரி, கீழே சொல்லுங்க மேடம். என்னது? கீழையா? மேலே மேலே சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கங்க சார். உங்களுக்கு 5 நாள் கோவா ட்ரிப் ஃப்ரீயா போயிட்டு வரதுக்கான பிரைஸ் விழுந்திருக்கு. சாப்பாடு தங்குறது எல்லாமே ஃப்ரீ. ஓ, சாப்பாடு தங்குறத எல்லாமே ஃப்ரீயா? எஸ் எஸ், ஆமா சார். ஆனா நீங்க ப்ராசஸிங் ஃபீ 500 மட்டும் கட்டுங்க. உங்க கிரெடிட் கார்டு சிவிவி நம்பர் சொல்லுங்க. சொல்கிறேன் மேடம். அதுக்கு முன்னாடி உங்கள் உண்மையான பேர், சுடிதாரோட நம்பரு இதெல்லாம் சொல்லுங்க. ஏண்டா எருமை, என்னடா கேக்குற? அடச்சி போன வேடா. அருமை அருமை. நீ வைடி முதல்ல திருடி. ஏய், யாரா மச்சான் ஃபோனில்? அட்வர்டைஸ்மெண்ட் மச்சான். ஒரு திருடி. அவ தூண்டில போட்டு என்ன பிடிக்க பார்த்தா, நான் தூண்டி விட்டு அவளை பிடிக்க பார்த்தேன். கடைசியில் யார் தான் மாட்டினா? 2 பேருமே தப்பிச்சிட்டோம். அப்படி என்னடா அங்கே 2 பேரும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது சீரியஸ் மேட்ரா? சீரியஸாக ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ மேட்ரு பார்த்துக்கிட்டு இருக்கான். மேட்ரா? விஸ்காம் படிக்கிறப்ப இது கூட பார்க்கலாம். எப்படி பாரு பாரு. டேய் மங்குடே, இப்போ பாரு இதே பேசிட்டு ஒரு புது மொபைல் ஃபோனோட ஃபியூச்சர் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்டா. ஓ, ஏண்டா புதுசாக இப்போ தானே ஒரு ஃபோன் வாங்கினேன், அதுக்குள்ள இன்னொரு ஃபோனா? உங்கள் அப்பா பண்ணதை வீணா ஃபோன் வாங்க செலவு பண்ணுறாடே. யாரா அவன்? சரி, நம்ம பங்கேரில் என்னங்கானா? பால் வடிகிற மூஞ்சி. 10வது பாஸ் பண்ணிட்டியா? காலேஜுக்கு வந்துட்டா? டேய் மங்கு, நீ எனக்கு தம்பி மாதிரி. பாவம் நினைச்சு விடுற, இல்லை உன்னை என்னைக்கோ போட்டிருப்பேன். போடா, பொழைச்சு போடா. நீ போடா. சங்கு, மணி என்ன? 8:50டா. அப்படியா? பங்கு இன்னைக்கு லீவு போல. அவன் எங்காச்சும் மேய்ஞ்சி திரிஞ்சுட்டு வருவான். அவன் என்னைக்கு ஒழுங்கா காலேஜ் வந்திருக்கிறான்? தினமும் லேட்டாவே வர்றது, வந்தாலும் ஒரே ரகலை. எப்ப பாரு சீன் போட்டுக்கிட்டு பெரிய பருப்பு மாதிரி. மங்கு, அவனெல்லாம் மாற்ற முடியாது மச்சான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ஏதாச்சும் புதுசாக படம் காட்டுவான். பார்க்கத்தானே போகிறோம். நான் 4 மணிக்கு கால் பண்ணுறேன், நீ பதில் சொல்லு. ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் பங்கு. புதுசா ஹாய்லாம் சொல்ற? நான் ஏதாவது துரத்துச்சா? நான் உன்கிட்ட ஒரு பொண்ணை பற்றி சொன்னேன்ல. எந்த பொண்ணு? அதான்டா, நான் பஸ்ஸில் பார்த்து ஃபாலோ பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு. அவ என்ன லவ் பண்ண போறா. அதை கேட்டு நீங்க எல்லாரும் உச்சி கொட்ட போறீங்க. சிரிக்க வைக்காதடா. உன்கிட்டலாம் வந்து யாராவது சிக்குவாங்களா? அதுவும் லவ்வரா. மச்சான், காதலுக்கு கண்கள் இல்லை. சேத்துல விழுந்து உருண்டு பிறந்தெழுந்து நிமிர்ந்து பார்க்கும் கருப்பு எருதும் பார்ப்பவர் கண்ணுக்கள். காதலருக்கு யாவும் அழகு, கடைசியில் சாவும் அழகு. அண்ணே, எங்கேயோ போயிட்டீங்கண்ணே. எப்படிண்ணே? சரி, அவ்வளவோ சொல்லிட்டாளா? இன்னைக்கு தான் மச்சான் முத ஃபோன் நம்பர் கொடுத்து பேசினா. இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock கால் பண்ண சொல்லியிருக்கா. அதுன்றா 4 மணி. கூல்
மச்சான். She will say her love at 4. ஏன் 4 மணிக்கு தான் ஏன் ஆ சரி அவ போட்டோ சேவ் வச்சிருக்கியா? சாரி நோ. விடுற சும்மா பீடா விடுறா. ஆமா பீல தான் பாக்குறியா? வா ஐயா வரேன் போதுமா? ஓ இவதா பிங்குவா? ஒன்றும் சரியா தெரியலையாடா. தெரிஞ்ச வரைக்கும் போதும், நகரு. டேய் எங்க போற? காதல் போய் போயும் புதைக்குழியில் விழப்போகிறான். யாரையும் செய்யுமா காதல் போய். அண்ணா விட்டுருங்கண்ணே போனேன். மச்சி நீ 4 மணிக்கு நீ கால் பண்ண போகும்போது ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், நான் கேட்கணும். டேய் நானும் பார்க்கணும் கேட்கணும். வா மச்சான் கிளாஸுக்கு போகலாம். முகத்தை சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிருவோம். பெண்ணென்று சொன்னாளது நீதான், பேரழகென்று சொன்னாளது நீதான், கண்ணென்று சொன்னாளது நீதான், என் கனவென்று சொன்னாளது நீதான். How are you all? குட் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? Doing good, Shankar. இன்னைக்கு பங்குக்கு தான் ஸ்பெஷல் டே, அதுவும் ரொம்ப குட் டே டுடே. Wow, that's good. What's the special, Bhaskar? நத்திங் சார், சும்மா சொல்கிறேன் சார். பங்கு சார் கிளி ஒன்று தானா பறந்து வந்து வீணா போகுது சார் இன்னைக்கு 4 மணிக்கு. Okay, let it be. இன்னைக்கு 4 மணிக்கு காதல் ஒரு கண்ணாம்பூச்சி, ஆனா கடைசியில அது காணாம போச்சு. கனவிலும் கற்பனையிலும் தான் காதல் பேச்சு. காசு பணம்னு வந்துட்டா காதல் தோத்து போச்சு. அண்ணே எங்களை விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இந்த G என்னன்னு தெரியுமா? 2G 3G 4G 5G. ஒய் சார்? சார் G சார். டேய் ஜிடா, ABCDEFG இங்கிலீஷ் ஜிடா. எந்த ஜிடா? அந்த ஜி. சார் ஜி சார். ஜி ஃபார் காட் சார். 1 2 3 4 5 சாமி சார். ஜி ஃபார் காட் சார். காடு சுடுகாடு. ஏன்டா உயிரை வாங்குற? சார் ஜி ஃபார் கேர்ள் சார். மகேஷ் சார் 1Gனா ஒரு பையன் ஒரு கேர்ள்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது. 2Gனா ஒரு பையன் 2 கேர்ள். 3Gனா ஒரு பையன் 3 கேர்ள். 4Gனா ஒரு பையன் 4 கேர்ள் சார். அப்ப 5Gனா 5 கேர்ளா? அந்த அளவுக்குலாம் இங்கே யாரும் டெவலப் ஆகல சார். Whatever you said is nonsense, pa. G for generation. Each generation increases communication speed. Listen here. G is not a god. G is not a girl. G is generation. So let me explain. In 1981, 1G came and it was voice call only. Students, in 2011, 4G came. It is extremely high-speed communication, fastest upload plus download. This is the current scenario. In future, that is in 2020, 5G is going to come and this is going to be the new world. Okay guys?
3Gனா சாதாரண ரோடு மாதிரி குண்டும் குழியுமா இருக்கும். 4Gனா 4 லேன் ஹைவே மாதிரி ஹை ஸ்பீடாக போகலாம் வரலாம். நான் எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை எடுத்து பாருங்கள். யார்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லுங்கள். சார் 2G. என்கிட்ட 2G 3G ரெண்டுமே இருக்குது சார். சார் என்னோட 3G சார். சார் இதில் என்ன டெக்னாலஜி இருக்குன்னே தெரியலையே. மகேஷ், உங்ககிட்ட என்ன இருக்குது? சார் என்கிட்ட ஃபோன் இருக்குது, ஆனால் இது என்ன ஜீன்னு தெரியல சார். நீங்கள் படுத்திட்டோம். என்னப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியலையா? ஆமாம் சார், எனக்கு வேணும்னா ஃபோன் பேசவும் கால் போடவும் தான் தெரியும். மற்றபடி இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வீடியோஸு. பாஸ்கர், உங்ககிட்ட என்ன டெக்னாலஜி ஃபோன்? சாரி சார், என் ஃபோனை காணா, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். டேய், என் ஃபோனை யாராச்சும் எடுத்தீங்களா? எங்கே போட்டிருப்பா? காலையில் இருந்துச்சு சார். இங்கே உட்காரு. டேய் மச்சான், என் ஃபோனை பார்த்தியா? நான் எதுவும் பார்க்கலையேடா. டேய் போய் சொல்லாத, செக் பண்ணுறா. சார் இப்போ ஃபோன் தொலைஞ்சு போனால் என்ன பண்ணுறது? பெண் பொய்த்து போவது போல உன் ஃபோனும் ஒரு நாள் பொய்த்து போங்க போங்க உள்ளா காதல். பெண் பொய்த்து போவது போல உன் ஃபோனும் ஒரு நாள் பொய்த்து போ. என்ன விடுன, இவரு ஃபோன் தொலைஞ்சா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போயிட்டு நம்பரை பிளாக் பண்ணணும். என்ன பங்கு, நம்பரை பிளாக் பண்ணிடலாமா? வேணாம் மச்சான். ஏன் சார்? பக்கத்து கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அவன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ண மாட்டான். இன்னைக்கு 4 மணிக்கு ஒரு கிளிக்கிட்ட பேசணும் அவன், அதான் இப்படி தேடி ஓடுறான். ஓகே ஓகே மகேஷ். பாய்ஸ், மை கிளாஸ் இஸ் ஓவர். ஹாவ் அ குட் லஞ்ச். ஓகே, தேங்க்யூ சார். எஸ்கியூஸ் மீ. ஹலோ, எஸ்கியூஸ் மீ ப்ரோ. எஸ். என் ஃபோனை காணா, இங்கே தான் இன்ஸ்டியூட்டில் தொலைச்சிட்டேன். யாராச்சும் எடுத்தீங்களா? என்ன ப்ரோ எடுத்தீங்களான்னு கேட்குறீங்க? சாரி ப்ரோ, பார்த்தீங்களா? இங்கே எங்கேயும் பார்க்கல, பார்த்தா சொல்கிறோம். பார்த்தா பக்கத்து கிளாஸில் வந்து கொடுங்க. ஓகே பார்க்கலாம். ஹலோ, ஃபோன் தொலைஞ்சிருச்சு. யாராச்சும் பார்த்தீங்களா? ப்ளீஸ் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க. சொல்றத கேளுங்க பாஸ், இருங்க பாஸ். அட இதுக்கே சங்கு, அவசரப்பட்டா எப்படி? நீ கிளாஸ் நிறைய சாப்பிட மாடிக்கு போலாமா? ஹலோ, நான் சொல்றத கேளுங்க பாஸ். ஆசை தோசை 4 மணிக்கு நீ ஃபோன் பண்ணு, அப்ப சொல்றேன். என்னடா இங்க உட்காந்துருக்கான்? டேய் கம்முன்னு வாடா. வாடா மச்சான், சாப்பிட போலாம். பசிக்கலடா. பசிக்கலையா? பார்த்தா அப்படி தெரியலையே. 4 மணிக்கு நீ ஃபோன் பண்ணு, அப்ப சொல்றேன். ஏன்டா பொய் சொல்ற? டேய் வாடா, உன் ஃபோன் தானே, கிடைக்கும்னு இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா மறந்துடு. சும்மா அதே போட்டு நினச்சிக்கிட்டு வாடா. வாடா போகலாம்.
சும்மா உட்காந்து. ஃபோன் தொலைஞ்சா கூட பரவாயில்ல மச்சான், அதில் தான் அவன் நம்பர் இருக்கு. 4 மணிக்கு வேற அவளுக்கு கால் பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரிலடா. சாப்பிட்றா முத. சாப்பிட்றா ஃபஸ்ட்டு. வேணாண்டா, சாப்பிட்டு பார்த்துக்கலாம். உன் ஃபோன் இங்கே தானே தொலைஞ்சு போச்சு, நான் வேணா ட்ரை பண்ணுறேன். ஓகே சும்மா யோசிக்காத, சாப்பிடு. உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருதுடா. மச்சான் நான் கீழே போய் பார்க்குறேன்டா. பங்கு டே பங்கு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்ல. ஃபீல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் காதல் பண்ணுற வேலை. காதலா? ம், என்ன? சாப்பிடு சாப்பிடு. சங்கு கர்ச்சீஃப் கூடு, கையெல்லாம் ஈரமாக இருக்குது. டேய் என்னடா இது? இது என்னடா இது? பங்கோட ஃபோன் தானே இது? இல்லையே, எனக்கு நல்லா தெரியுது பங்கோட ஃபோன் தான். இது அப்புறம் உன்ட்ட வந்துச்சு? டேய் சொல்கிறா, இது அப்புறம் உன்ட்ட வந்துச்சு? திருநியா? ஆமாடா, பங்கோட ஃபோன் தான், ஆனால் திருடல. என்னடா கதை விட்ற? பின்னப்புறம் அது உன்ட்ட வந்துச்சு? ஆ, அவன் காலையிலேருந்து ஃபோனை தேடிட்டு இருக்கிறான் மேலே எங்கேயும். நீ என்னடா நான் திருடலைங்கிற, தெரியலங்கிற? உன்னெல்லாம் நம்பவே முடியாதுடா. டே மங்கு, அன்னைக்கு நீ காலேஜ் வரப்போ என்ன நினச்சின்னு தெரியுமா? ஹலோ, சங்கர் தானே பேசுறது? ம், சங்கர் தான். நீங்கள் சித்ரா ஃபைனான்ஸ்லேருந்து 15,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார். நீங்கள்? சார் நான் லோன் கனெக்ஷன் ஆஃபீஸ் ஏஜென்ட்லேருந்து பேசுகிறேன். சார் ஒரு நிமிஷம் சார். டே மச்சான் நண்பா, டே ராமன் இங்க வா. சங்கு ஃபோனை ஹேக் பண்ணிட்டேன், அவன் பேசுறது அப்படியே இதில் கேட்கும். இங்க வா, கேளு கேளு கேளு. வாங்கின கடனுக்கு தான் இதுவரை 14,000 ரூபா கட்டியிருக்கேன். அப்புறம் எதுக்கு சார் ஃபோன் பண்ணுறீங்க? கரெக்ட் சார், ஆனால் அது வெறும் வட்டிக்கு தான் சரியாச்சு. அசலை எப்போ கட்ட போகிறீங்க? சார் கடனுக்கு மேலே வட்டி கேட்டால் எப்படி சார்? ஹலோ, உங்களுக்கு அனுப்பிச்ச நோட்டீஸுக்கு 2 மாசமா எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. கடன் கட்டாமல் ஏமாத்துறீங்க. எப்படா பணத்தை கட்ட போற? என்னங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க? கடங்கற ப்ராடு, உனக்கு என்னடா மரியாதை? டே வாங்கின 5,000 ரூபாய்க்கு 14,000 ரூபா கட்டியாச்சு. இதுக்கு மேலே ஒத்த பைசா இல்லை. உங்களால் முடிஞ்சு பார்த்துக்கடா. போய்டா. ஹலோ ஹலோ. கந்து வெட்டி போல்தான் இந்த காதலும். இதயத்தை கடன் வாங்கிவிட்டு இன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் திருப்பிக் கொடுத்தாலும் தீராது தீராது இந்த காதல் கடன் தீராது. ஐயா விட்டுருங்கண்ணே. என்னடா எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தீங்க? இவன் வேற கடன் வட்டின்னு பண்ணிட்டு இருக்கிறான். என்ன ஒட்டு கேட்டிங்களா? ஒட்டு கேட்டோம், உத்து கேட்டோம். எப்பட்றா?
ஏன்டி பண்ண? முதல்ல உன் ஃபோன் இந்த ஆப் டெலீட் பண்ண முடியாது. நீ வேணா உன் ஃபோனை ரீசெட் பண்ணிக்க, இல்லை ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வை. சாரி கேள்றா. முடியாது. சாரி கேள்றா. முடியாதுடா. நீ வேணா உன் ஃபோன் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. என்னெல்லாம் சாரி கேட்க முடியாதுடா. டேய், ஒரு நாள் என்கிட்ட வசமாக மாட்டுவேன், அப்போ பார்த்துக்கிறேன்டா. ஸோ இதுக்கு தான் அவன் ஃபோனை நீ திரும்பியா? டேய், மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு பேர் திருட்டு இல்லை. அவனுக்கும் எனக்குள்ள கணக்கை தேய்க்கணும். இதுக்கு தான் இந்த ட்ராமாலாம். ஒரு நாளாவது அவனை சுத்த விட்டு கதற விடணும்டா. அவனுக்கும் திமிரு தான். சரி, இதை எங்கே, எப்போ, எப்படி சுட்ட? இன்னைக்கு காலையில் தான். டேய் அப்பா, உன்னெல்லாம் நம்பவே கூடாதுடா. டேய், அவன் என்னென்ன பேசுனான் தெரியுமா? சரி, இந்த ஃபோன் அவனுக்கு திருப்பி தருவியா மாட்டியா? மச்சான், பங்குங்கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேட்டால் ஃபோனை கொடுப்பேன், இல்லைன்னா ஐ டோன்ட் கேர். ஓகே. Good afternoon, guys. Good afternoon, sir. என்ன பாஸ்கர்? சார், Did you find your phone? நோ சார். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் சார், கிடைக்கல. Okay, fine. Now let us see how the mobile phone is working. இருக்கிற ஃபோன் தொலையாமல் இருந்தால் சரிதான். Then, guys, in mobile network there is a base station. Various signals travels to a base station to server, service center, register, and to the phone. Voice and text both travels in the same way. There are hundreds of thousands of signals which travels back and forth. Bhaskar, I'm talking to you. Hey, Bhaskar. சார், ப்ளீஸ் சார். தேவதாஸ், அவன் என்ன எழுதுறான்னு பாரு. யூ ஆர் ராமன், நீயாச்சும் அவன் என்ன எழுதுறான்னு பாரு. நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். என் செல்போனை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே நான் இறக்கப் போகிறேன். என் சாவுக்கு காரணம் யாரும் இல்லை. இப்படிக்கு பங்கு. சார், பங்கு சூசைட் லெட்டர் எடுத்துக்கிறான் சார். டே பாஸ்கர், சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன். தற்கொலை என்பது முடிவல்ல. கொஞ்சம் அமைதியாக இருடா. தற்கொலை என்பது கோழைத்தனம். நீ கோழை அல்ல. கொஞ்சம் யோசி. உன் ஃபோன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே? டே அவனை பிடிங்கடா. பிடிச்சி உட்கார வைங்க. அறிவிப்பு: என் செல்போனை காணவில்லை. இன்று காலை இன்ஸ்டிடியூட்டில் தொலைந்து விட்டது. கண்டுபிடித்த ஒருவருக்கு கால்நட் பிரியாணியும் கலர் சோடாவும் தரப்படும். இப்படிக்கு பங்கு என்க பாஸ்கர். சும்மாடா, நான் என்னடா பண்ணேன்? Is everything is all right? டே மச்சான், ஃபோன் கிடைச்சிருமாடா? என்னடா பண்ணுறது? தெரியலையே. மங்கு, இன்னும் 10 நிமிஷம் தான்டா இருக்கு. எப்படியாச்சும் ஃபோன் கண்டுபிடிக்க ஐடியா கொடுறா ப்ளீஸ்டா. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீ வேணா ஒன்று பண்ணு. அவன் நம்பரை யோசிச்சு எனக்கு சொல்லு.
நான் என் ஃபோனில் போட்டு தரேன், நீ பேசலாம். ஓகேவா? அவன் நம்பர் என்னன்னு சொல்லு. உனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது? நம்பர் சொல்லு. 96296234. 8 நம்பர் தான்டா இருக்கு. லாஸ்ட்டு தெரியலையே மங்கு. லாஸ்ட் 2 நம்பர் தெரியலையே மங்கு. வேணா 15 போடு. 15வா? హలో హలో చెప్పండి, ఎవరు మాట్లాడుతుందండి? என்னது மாட்டு வண்டியா? అడుగుతున్నాను కదా ఫోన్లో ఎవరు? டேய், என்ன நம்பரா இருக்கும்? நீ வேணா கடைசி 2 நம்பரு 8 போட்டு ட்ரை பண்ணி பாரு. हेलो नमस्कार, ये महिला केंद्र कार्यालय नवी मुंबई है। बेटी का सुरक्षा, देश का सुरक्षा, बोलिए आपको क्या चाहिए? छायावद आयावद भैया फोन This number does not exist. Please check the number you have dialed. காவல்துறை உதவிக்கு ஒன்றை அழுத்தவும், இல்லையெனில் துண்டிக்கவும். Press 1 for police department after raising on. என்னடா ஏன் இப்படி பண்றான்? காதல் காதல் காதல், ஐயோ, காதல் செய்யின் சாதல் சாதல் சாதல். அண்ணா வேண்டானே, இந்த நிலைமையிலுமா சாக போறாங்க. பிதாவே, இந்த காதல் பாவிகளை மன்னிப்பாயாக. கொடுத்துட்றா. இன்னும் 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. நான் யாருக்கு என்னடா பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன்டா இப்படி நடக்குது? யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையா? நல்லா யோசிச்சு பாரு. என்னடா சொல்ற? என் ஃபோனை ஹேக் பண்ணி நான் பேசுகிறதெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டு எல்லாத்து முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்தலை. டேய், அது ஃபன்னுக்கு பண்ணுதுடா. ஓ, ஃபன்னா? உனக்கு வேணா அது ஃபன்னாக இருக்கலாம், எனக்கு அது வலிடா. என் மானமே போச்சு இல்லை. அப்போ ஃபோனை நீ தான் வச்சிருக்க. சங்கு, ஃபோனை கொடுறா. அவனை சாரி கேட்க சொல்கிறா. நான் எதுக்குடா உன்கிட்ட சாரி கேட்கணும்? இந்த பாரு, ஃபன்னுங்கிற பேரில் நீ தான் எல்லா செல்லையும் ஹேக் பண்ணி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தியிருக்க. உனக்கு வேணா அது ஃபன்னாக இருக்கலாம், அது அவனுக்கு வலி. நீ சாரி கேட்டால் தான் அவன் கொடுப்பான். 4 மணி ஆக போகுது, ஃபோனை குடுறா. சாரி கேள்றா. ஃபோனை குடுறா. சாரி கேள்றா. நீ சாரி கேட்டால் தான் கொடுப்பான். சாரிடா, ஃபோனை குடுறா. 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 இந்த இனிமேல் ஃபன்னுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளாடாத. அது உனக்கு வேணா ஃபன்னாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் அது வழியாக. சரிடா, விளையாட மாட்டேன். குடுறா ஃபோனை ப்ளீஸ்டா. Hello? ஹலோ, Cheer up, guys. நான் பாஸ்கர் பேசுறேன். Hey, I was waiting for your call. I love you, Bhaskar. Me too, love you. வாழ்க்கையில் மொபைலுங்கிறது ஒரு பிரிக்க முடியாத மேட்ரு ஆகிடுச்சு. ஃபோனில் சிக்னலும் சார்ஜும் ஃபுல்லாக இருக்கணும். லைஃப்பில் பையனும் பொண்ணும் ஒன்றா இருக்கணும். இந்த ரெண்டும் நல்லா அமைஞ்சிட்டா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்.